unboxing of motherboard. Sealing show him ரவுண்டா இருக்குல்ல இதுதான் சீல். இது ஃபர்ஸ்ட் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி அப்படி வச்சுட்டு உங்கள் பாடியிலேருந்து அந்த பக்கம் மெதுவா அவசரம் வேணாம். இந்த நைஃபை ஹோல் கூட அலைன் பண்ணினா ஈஸியாக உள்ள போகும். கோணையாக போச்சுன்னா கார்ட்போர்ட் குள்ளே போகும். இதில் இந்த ஹோல் இருக்குன்னா இது வந்து வச்சுக்கோங்க. ஹோல் கூட ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா ஈஸியாக போகும். Turn it. Okay, now this. என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க அதில். வாட் இஸ் தட்? ஹார்ட் டிரைவ் கேபிள். சட்டா ஹார்ட் டிரைவ் கேபிள். சொல்லிட்டு வைங்க. ஆன்டிஸ்டாட்டிக் பேக்கு ஸ்லிப் ஆகும். ஷாராக இல்லைன்னா இந்த ஐஓ போர்ட் இருக்குன்னா ஐஓ போர்ட் கொஞ்சம் எடுக்கலாம். அது டேபிள் மேலே வச்சுருங்க. அதை பாக்ஸை வந்து கீழே வச்சுருங்க. காலில் படாத இடத்துல பாக்ஸ் கீழே வச்சுருங்க. அந்த பக்கத்தில் போதும். அவ்வளோ. இப்போ அந்த ரேப் ஓப்பன் பண்ணுங்க. ஐயா ஸ்டிக்கர் ஓப்பன் பாருங்க. இந்த பக்கம் ஓப்பனிங் இருக்கு பாருங்க. கீழே பாருங்க. எடுத்து காட்டுறேன், நீ பாரு. எங்க இருக்கு இருக்கா? டேப் பிடிச்சி இழுத்துட்டு கீழே தான் இருக்கும். இல்லை இங்கேருந்து எடுக்கலாம். இல்லை எடுக்க முடியலைன்னா இந்த நைஃப் வச்சு எடுக்கலாம். பார்த்து மதர் போர்டு இன்னும் பார்த்து தான் இருக்கிற பாரு. இன்னும் பார்த்து இருக்கிற ஓகே. That's all. You push pull it. மதர் போர்டு எடுத்துட்டுங்க அந்த ஸ்டாட்டிக் கவர் மேலேயே வைக்கணும். பிடிச்சிருக்காங்க கவரை மதர் போர்டு வெளியே எடுத்தாங்க. சென்டர்லேருந்து எடுத்து ஈஸியாகும். அந்த கவர் மேலேயே வைங்க. Next you take the processor. ஹோல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே விட்டு மெதுவாக தள்ளிங்கன்னா அதே ஓப்பன் மெதுவாக ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஷார்ப்னஸ்லேயே அது ஓப்பன் ஆகிடும். கரெக்டாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். சைடில் வச்சுக்கோங்க. குட். அப்படியே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அது கூட சைடில் இருக்கிறது தான் சீட்டு. எழுங்க அப்படியே எழுங்க. வச்சுருங்க. தாங்க கூலர் எடுங்க வெளியில். இங்கே வச்சுக்கோங்க. கூலர் அந்த பக்கம் வச்சுருங்க. பாக்ஸ் அந்த பக்கம் கீழே வச்சுருங்க. இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருங்க. இப்போ CPU எப்படி எடுக்கணும்னு அனுப்பிடுங்க. You only take and give it in your hand like this. இப்போ இங்கே இருக்கா? மிஷின் எடுத்தோம்னா நீட்டாக ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டிக்கர் அப்புறமே ஒட்டிக்கலாம். அந்த நாச்சு பிடிக்கிறது எப்பவும் பார்த்து பிடிக்கணும். AM4 சாக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னி கீழே இருக்கும்.
இந்த பின்னு வந்து பெண்ட் ஆகவே கூடாது. ஓகே, let him do it. Ask him to hold like this. இந்த மேலே இந்த மாதிரி போயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு Open பண்ணு. ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணு. அது வச்சிருங்க அங்க. இதில் வச்சுட்டு மெதுவா மெதுவா. ஏதோ ஒரு விஷயம் இல்லை. ஓகே. விட்டு இப்போ இது ஓப்பன் பண்ணு. ஆமாம். ஓகே, இப்போ இங்கே ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னு பாரு பார்ப்போம். எட்ஜஸ் இங்கே இருக்கு, தெரியுதா? இன்னொரு வாட்டி பாரு. மற்ற சைட்ஸில் பாரு, இங்கே வந்து ஃபுல்லாக இருக்குது, இங்கே ஃபுல்லாக இருக்குது, இங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த எட்ஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இண்டென்ட் மாதிரி இருக்கா ட்ரையாங்கிள் ஷேப்பில். இங்கே ஒரு இண்டென்ட் இருக்கா ட்ரையாங்கிள் ஷேப்பில். இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் அலைன் பண்ணி உள்ளே வைக்கணும். மெதுவாக வைக்கியா? உனக்கு பிடிக்கிறதுக்காகவே எங்கள் சைடில் வந்து ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. நாட்ச் இருக்கு தெரியுதா அங்கே? சைடில் தெரியுதா? இங்கே இங்கே அங்கே ஃபிங்கர்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா அழகாக வரும். இந்த ட்ரையாங்கிள் பார்த்து ட்ரையாங்கிளை அலைன் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோதான். இப்போ திருப்பி உள்ள தள்ளினா லாக் ஆகிடும். moreover try to get done. Okay, now take the RAM. Where is the RAM? RAM வந்து அப்படியே ஓப்பன். அப்படியே ஓப்பன் ஆகும். நான் இது ஓப்பன் பண்ணேன்ல, அதே மாதிரி அங்கேயும் ஒரு நாச்சஸ் இருக்கும், பார்த்து ஓப்பன் பண்ணி எந்த சைடு இருக்குன்னு பார்த்து ஓப்பன் பண்ணி பண்ண முடியலன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஆச்சுங்களா? அதே மாதிரி ரேமுக்கும் நாச்சஸ் இருக்கும் கீழே. அந்த நாச்சை வந்து போல்ட் ஓப்பன் ஒன் சைட். எஸ். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? கிரே ஒன்று, பிளாக் ஒன்று. ரேம் வந்து எப்படின்னா சேம் கலர்ஸில் போட்டிங்கன்னா இங்கே ஸ்பீடாக ஓடும், டியூவல் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ வந்து வெவ்வேறு கலரில் 2 ரேம் போட்டிங்கன்னா சிங்கிள் சேனலில் ஓடும். ஸோ கரண்ட்லி put it in black. A1 B1 நம்ம வந்து ஒன்றா இது கிரே யூஸ் பண்ணால் நான் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஆர் பர்பஸஸ் நம்ம பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளாக் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணுறேன். அப்போ ஒன்று அவன் போட்டு ஒன்று நீ போடு. ஸோ வேர் யூ ஹவ் சீன் த நாட்ச். இங்கே ஒரு நாட்ச் இருக்கா, இங்கே ஒரு நாட்ச் இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஷார்ட்டாக இருக்கா, இந்த சைட் லாங்காக இருக்கா. ரேம்லேயும் அதே மாதிரி இருக்கும், தெரியுதா? ஷார்ட் சைடு அலைன் பண்ணிக்கிறோம், லாங் சைடு அலைன் பண்ணிக்கிறோம், உள்ளே சீட் பண்ணுறோம். சீட் பண்ணி அமுத்தினீங்கன்னா 2 சைடு இந்த மாதிரி லாக் ஆகும். ஓகேவா? இப்போ அதே செகண்ட் மாதிரி ரேம் அந்த ரேமில் வந்து நாட் செக் பண்ணி உள்ளே வச்சு லாக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அதோட யோசிச்சு வை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த எட்ஜஸ் அலைன் பண்ணி போடு. இந்த எட்ஜ் இந்த எட்ஜ் ரெண்டுமே உள்ள போகும். 2 கையிலையும் பண்ணலாம். ஓகே, குட். இப்போ உள்ள வந்துருது 2 பக்கமும் அனுப்பும் 2 பக்கமும் 2 அனுப்பும். எட்ஜஸ்ல. ஒன்று ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் மட்டும் அவுத்துலாம். ஓகே, ஓகேவா? 2 is done. அவ்வளோதான், ரேம் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் ஆல்டர்னேட்டாக இருக்குது, சேம் கலரில் இருக்குது, டியூவல் சேனல் வரும். ஓகே, நெக்ஸ்ட் that's all. சிஸ்டம். Okay, Kadiravan. This is Kadiravan's first unboxing of his motherboard and processor.